போக்குவரத்து துறையில் புதிய வேலைவாய்ப்புக்கான அப்டேட் ஆனது வெளியே இருக்குது. ஸோ தேர்வாளர்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த ஒரு அப்டேட்டை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் போக்குவரத்து துறையிலிருந்து எந்த ஒரு அப்டேட் வெளியானாலையும் அதை நான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கொடுக்க முடியும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்தளவுக்கு புதிய நோட்டிஃபிகேஷன் தற்சமயம் வெளியே இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வராமலே இருந்திருக்கலாம், இதனால் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகேங்க. புதிதாக வெளியே இருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்றதையும் குறிப்பாக டிசிசி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் புதுசாக வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் டிரைவர் கண்டக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதில் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, புதிய நோட்டிஃபிகேஷன் வெளியானதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் திருத்தம் கொண்டு வருவாங்களா, அல்லது புதிய அப்டேட் கொண்டு வருவாங்களா, அல்லது இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது திருத்தம் கொண்டு வந்து புதிய நோட்டிஃபிகேஷன் மீண்டும் வெளியாகுமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. சரி, ஓகேங்க. உங்களுடைய கேள்விகளை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டிரைவர் கண்டக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாணை வந்து ஆல்ரெடி வெளியிட்டிருந்தாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக வெளியானது, அது எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜியோவில் கூட வந்து சொல்லியிருந்தாங்க, டிரைவர் கண்டக்டர் டெக்னீஷியன் நான் டெக்னீஷியன். ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அரசாணையானது வெளியானது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்க நீங்கள் ஆள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆட்கள் போட போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இந்த டிடிசி டிரைவர் கண்டக்டர் போஸ்டிங் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததில்லை. போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 தான் நோட்டிஃபிகேஷனே விட்டுருந்தாங்க. கூடுதலாக இன்னும் போஸ்டிங்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. என்னென்னா இதில் வந்து டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் டெக்னீஷியன் நான் டெக்னீஷியன் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து தனித்தனியாக போடணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஒரே போஸ்டிங்கை வந்து நீங்கள் உடனே கொடுக்கக்கூடாது, எல்லாருக்குமே தனித்தனியாக கொடுக்கணும். ஆனால் அது எல்லாமே சேர்ந்து ஒரு பேக்கேஜாக ஒரு பண்டலாக வந்து நீங்கள் ஒரு போஸ்டிங்கை வெளியிடலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3000 காலி பணியிடங்கள் இருக்கு இல்லையா, டிரைவர் கண்டக்டருக்கு தனித்தனியாக பட்டியல் வெளியிட்டு இந்த ஒரு 3000 காலி பணியிடங்களை வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ மற்ற போஸ்டிங் அதாவது டிரைவர் கண்டக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 காலி பணியிடங்களை ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா போக்குவரத்து துறையில் மற்ற போஸ்டிங்கள் வந்து ஆள் போடுவது வந்து தாமதம் ஆகலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. ஒருவேளை போடாமல் போகலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. பார்க்கலாம். இந்த 3000 காலி பணியிடங்களை வந்து நிரப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மற்ற காலி பணியிடங்கள் போடுவதில் தாமதம் ஆகலாம். அப்படி இது ஆகுதா இல்லையா அப்படின்றதையும் எதிர்நோக்கி பார்க்கலாம். ஆனால் வல்லுநர்களை பொறுத்தளவுக்கு இதுதான் சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த 3000 காலி பணியிடங்கள் போக்குவரத்து துறையில் கண்டக்டர் கம் டிரைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா போடாமல் இருக்காங்க, அதுக்கு பதிலாக மற்ற போஸ்டிங்லாம் போட போகிறாங்க அப்படின்னா ஒரு 5000 போஸ்டிங் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது எதுவாக இருந்தாலும் அரசு தான் வந்து முடிவெடுக்கணும். 3000 போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னா மற்ற துறைகளுக்கு வந்து போஸ்டிங் போடுவதற்கு தாமதமாகும். ஒருவேளை இந்த 3000 போஸ்டிங் போடலை அப்படின்னா 5000 போஸ்டிங் இந்த டிரைவர் கம் கண்டக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் நிறுத்திட்டு போடலை அப்படின்னா மற்ற போஸ்டிங்க்கு ஒரு 5000 போஸ்டிங்கள் வரலாம், வேக்கன்சிக்கு வந்து ஆட்கள் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்வாளரை பொறுத்தளவுக்கு நீங்கள் தயார் நிலையில் இருக்கலாம். ஆனால் இது போன்ற தகவல் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக வல்லுநர்கள் வந்து சொல்கிற அந்த அறிவுறுத்தலை பார்க்கும்போது 3000 போஸ்டிங் கண்டிப்பாக நிரப்பப்படும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. பார்க்கலாம். 3000 போஸ்டிங் வந்து நிரப்பலை அப்படின்னா வேறு எதாவது நடக்குதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்சமயம் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வெளியிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை பார்க்கும்போது எக்ஸாம் வச்சு ஜாப் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அதாவது டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க, ஜாபை வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஆனால் அதே சமயம் எல்லா போஸ்டிங்கும் ஃபில் பண்ணுவாங்களா அப்படின்றதும் ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் இங்கே டிரைவருக்கும் தனியாகவும் கண்டக்டருக்கும் தனியாகவும் நோட்டிஃபிகேஷன் வெளியாகணும் அப்படின்னு ஒரு புறத்தில் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கு வாய்ப்பு என்பது ரொம்பவே குறைவாக தான் வந்து கொடுக்கப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே பேக்கேஜாக வந்து வேக்கன்சியை கொடுத்து ஒரு 3000 காலி பணியிடங்கள் கொடுத்து அதில் எல்லா போஸ்டிங் இதில் வந்து நிரப்பிடுறீங்க. இதனால் நிறைய பேர் வந்து நாங்கள் பாதிக்கப்படுறோம். நீங்கள் வேக்கன்சி விடுறீங்க அப்படின்னா டிரைவருக்கு தனியாகவும் கண்டக்டருக்கு தனியாகவும் தான் நீங்கள் வந்து வேக்கன்சி விடணும். ஸோ அப்படி நீங்கள் ஆட்களை தேர்வு பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒரே பேக்கேஜை வேணால் விடுங்க. அதாவது அதாவது டிரைவர் கண்டக்டர்
டெக்னீஷியன், நான் டெக்னீஷியன், டெக்னீஷியன், நான் டெக்னீஷியன். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் போஸ்டிங் விடுறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு 3000 போஸ்டிங்கை ஒரே பேக்கேஜாக விடுங்க. ஆனால் தனித்தனியாக விடுங்க. அந்தந்த போஸ்டிங் இவ்வளோ வேகன்சி நம்ம தனித்தனி விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. பார்க்கலாம் அதுக்கான அப்டேட் வந்து கூடிய சீக்கிரத்தில் கொடுக்குறாங்களா அப்படின்றதையும் பார்க்கலாம். எல்லாம் கலந்து தனித்தனியாக வந்து லிஸ்ட்டு கேட்குறாங்க. பார்க்கலாம். டிரைவர் கம் கண்டக்டர் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்டிங் வந்து நிரந்தரமாக்குறாங்க. அது வரைக்கும் நீங்கள் தற்காலிகம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். அப்படி 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நம்மளை சேர்க்கலை, நம்ம வந்து போஸ்டிங் கிடைக்கல அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நிராகரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தள்ளப்பட்டிருக்கோம். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போக்குவரத்துறை இதனால தான் போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய கண்டக்டர் மற்றும் டிரைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் செய்கிறாங்க. வழக்கு பதிவுலாம் செய்யணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு பதிவு செய்து எங்களுக்கான நீதியை நாங்கள் பெற போகிறோம், ஸ்டே ஆர்டர் வந்து வாங்க போகிறோம். நாங்கள் வந்து இவ்வளோ ஆண்டுகளாக வந்து பணியில் இருக்கும்போது எங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுக்குறதில்ல, நாங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு நபராக வந்து மாறிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உரிமைகளை கேட்குறாங்க. அந்த உரிமைகளை கண்டிப்பாக நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ஆண்டுகள் வெயிட் பண்ணுற போது கண்டிப்பாக வந்து அதை ஏற்றுக்கவே முடியாது. அதனால் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து தான் ஆகணும். கண்டிப்பாக வந்து அவங்க அதாவது டிரைவர் அதுபோல் கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குற ஒரே ஒரு விஷயம் அதுதான். தனித்தனியாக வந்து நீங்கள் லிஸ்ட்டை வந்து வெளியிடுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ பார்க்கலாம் தனித்தனியாக வந்து வெளியிடுறாங்களா அதுலேயும் அல்லது தாமதமாகுது அப்படின்றதையும். இந்த டைமில் பணி நியமனம் வந்து இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 10 ஆண்டுகளில் உங்களுக்கு பணி நியமனம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நிராகரிக்கப்பட்ட ஒரு நபராக தான் பார்க்கப்படுறீங்க. ஸோ ஓகே, இப்போ இந்த 532 காலி பணியிடங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு ஒரு அப்டேட் வந்து வெளியாகிருக்கு. அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மாநகர போக்குவரத்து துறை கழகத்தில் 532 ஓட்டுநர் காலி பணியிடங்கள் வந்து நிரப்பப்படுறதா சொல்லியிருக்காங்க. இந்த காலி பணியிடங்களை பொறுத்தளவுக்கு டெம்பரவரி தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். எப்போனாலே வந்து ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வந்து நம்மளை கூப்பிட்டுப்பாங்க, எந்த நேரத்தில் நம்மளை கழட்டி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 532 காலி பணியிடங்கள் எந்தெந்த வேலை நம்மளுக்கு இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த காலி பணியிடங்களை பொறுத்தளவுக்கு அதாவது இந்த பேருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா டீசல் வந்து போட வருது இல்லையா, அந்த பேருந்துகளுக்கு டீசல் அடிக்கிறதுக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அதுபோல் வந்து அதிகாரிகளுக்கு ஜீப் ஓட்டுவதற்கும் எங்களுக்கு வந்து ஆட்கள் வேணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங் 532 போஸ்டிங் இருக்குது இல்லையா, இந்த 532 போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா பேருந்துகளுக்கு டீசல் நிரப்புவது, அதிகாரிகளுக்கு ஜீப் ஓட்டுவது, அதுபோல் வந்து பணியில் இருக்கக்கூடிய டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் டியூட்டிக்கு வரணும், ஆனால் எனக்கு உடம்பு சரியாமல் போச்சு அப்படின்னா எனக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டாக வந்து அந்த என்னுடைய இடத்த ரீப்ளேஸ் செய்வதற்கு சப்ஸ்டியூட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 532 வேலையாட்கள் புதுசாக சேர்க்கப்படக்கூடியவர்கள் வந்து அவங்க செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செய்ய போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா காலாவதி ஆகிடுச்சு. அதனால் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா 532 மீண்டும் வந்து இந்த ஒரு போஸ்டிங்கை நிரப்ப போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கவனமாக இருங்கள் அப்படின்பது இந்த போஸ்டிங்கை நீங்கள் தவற விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் போக்குவரத்து துறையில் தற்சமயம் வெளியிருக்கக்கூடிய ஒரு புதிய அப்டேட்டாக இருக்குது. ஸோ தேர்வுகளை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு அப்டேட்டை பயன்படுத்திக்கோங்க. கிட்டத்தட்ட 532 காலி பணியிடங்கள் வந்து காத்துட்ருக்கு. நிறைய தேர்வுகள் இருக்காங்க இல்லையா, அதாவது டிரைவர், கண்டக்டர், ஸோ இவங்களுடைய கோரிக்கை நிறையவே இருக்குது. அந்த ஒரு கோரிக்கைகள்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றப்படணும். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் பல வீடியோ பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக எப்பயுமே நம்ம சொல்கிறது தான், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத கடைசியாக ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது ஃபுல் வீடியோ உங்களுக்கு புரியல அப்படின்னா கடைசியாக நான் சொல்கிறேன் எந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். டிரைவர் கம் கண்டக்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து லிஸ்ட் வெளியாகணும் அப்படின்றத கோரிக்கை வச்சுருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா டிரைவர், கண்டக்டர், டெக்னீஷியன், நான் டெக்னீஷியன் எல்லாருக்குமே தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு வெளியாகணும். அதே சமயம் ஒரே பேக்கேஜாக கூட நீங்கள் விடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 3000 போஸ்டிங் இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் தனித்தனியாக விடுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து பார்த்திங்கன்னா அரசு பணி நியமனம் செய்யப்படுது. அதில் எங்களை வந்து நீங்கள் பாதி பேர் நியமனமே பண்ணுறது கிடையாது. நாங்களாம் வந்து பாதிக்கப்பட்ட நபராக மாறிக்கிடுறோம். அதனால் வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் கோர்ட்டில் வந்து நாங்கள் ஸ்டே ஆர்டர் வாங்கி இதுக்கு நீதியை வந்து பெற போகிறோம், அது நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்றலாம் வந்து தகவல் வெளியே இருக்குது. இதுக்கு கண்டக்டர், டிரைவர்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. அது கண்டிப்பாக அந்த முடிவுக்கு நம்ம எந்த ஒரு எதிர்ப்புமே சொல்ல முடியாது. ஏன்னா பாதிக்கப்பட்ட
பாதிக்கப்பட்டிருக்கவங்க கண்டிப்பாக போராட்டம் செய்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. 532 காலி பணியிடங்கள் நிரப்ப போகிறாங்க. அந்த 532 காலி பணியிடங்கள் பேருந்து மனைக்கு வரும்போது அந்த பேருந்துக்கு டீசல் நிரப்புவது, அது போலவே ஜீப் ஓட்டுவது அதிகாரிகளுக்கு, அதாவது அதிகாரிகளுக்கு ஜீப் ஓட்டுவது, உடல்நலம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு பதிலாக நீங்கள் வந்து பேருந்தை இயக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பேருந்தை இயக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் டிரைவருக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு காரணமாக நீங்கள் வந்து 532 பேரில் நீங்கள் யாராவது வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி போஸ்டிங் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்ல நினச்சேன். கண்டிப்பாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது போல் பல வீடியோ பார்க்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பா.